கார்த்திக் தீபா கதையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம மைதிலி வந்துட்டு இந்த ரம்யாவை என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. ஒரே ஒரு தலாரை மட்டும்தான் அந்த ரம்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். யாருங்க? அந்த ரமேஷ் தான். உடனே மைதிலி வந்து நேராக ரமேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. ரமேஷ் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன் ரம்யா இல்லாமல் வாழ முடியாது, ஏன் ரம்யா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ரம்யாவை பற்றி கதையாக கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தாங்க மைதிலி கால் பண்ணுறாங்க. உடனே ரமேஷ் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, ஏப்பா ரமேஷ் நீ எங்கே இருக்க? கல்யாணத்துக்கு நாளே ரம்யா வந்துட்டாங்க. அதுவும் சாரியில் இல்லை, ஹாஃப் சாரியில் வந்திருக்காங்க. பார்க்கவே தேவதை மாதிரி வந்திருக்காங்க. வானத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தது மாதிரி இருக்குது. இப்போ நீ வந்தேன்னு வச்சுக்கேன், ரம்யாவை பார்த்து ரசிக்கலாம். அதோட ரம்யா வந்ததுலேருந்து எங்கே ரமேஷ் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் போட்டு படுத்தி எடுத்துட்டா. நீ வந்தேன்னா இப்போவே உன் தேவதை ரம்யாவை பார்க்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரமேஷ் டக்குன்னு வந்து நிற்கிறாரு. மைதிலி ஷாக் ஆகுறாங்க. இப்போ தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், உடனே வந்துட்டு அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, என் காதலி என்னை தேடுறான்னு நீங்கள் சொன்ன உடனே காற்றுல பறந்து வந்துட்டேன் அப்படின்னு ரமேஷ் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, சரி ஓகே வாங்க போய் உங்கள் தேவதையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ரம்யா தீபாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரமேஷை பார்த்ததோட ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது இவன் வந்து நிற்கிறான் அப்படின்னு. அப்போ ரமேஷ் நேராக ரம்யாவை உச்சி கால் முதல் பார்த்துட்டு, எம்மா இப்படி அழகாக இருக்க, அவங்க சொன்னது உண்மைதான். வானத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தது மாதிரி தான் இருக்க. ஹாஃப் சாரியில் பார்க்கும் பொழுது அவ்வளோ அம்சமாக இருக்க ரம்யா. இங்கே பாரு, நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, தீபா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, பாத்தியா என் செல்லத்துக்கு வெக்கத்தை அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சிரிக்கிறாங்க. ரமேஷ் அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம தீபா நேராக மைதிலிக்கிட்டேயும் மீனாட்சிக்கிட்டேயும் போயிட்டு, ரம்யாவுக்கெல்லாம் காதலுக்காக ஐடியா கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு ஐடியா கொடுக்குறீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே கார்த்திக் சார் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார் அப்படின்னு கார்த்திக் சார்கிட்டயே நான் சவால் விட்டு வச்சுருக்கேன். எப்படி என்னுடைய பிளானை ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நாங்கள் லவ் பண்ணது கிடையாது, ஏதோ எங்களால் முடிஞ்சதை சொல்கிறோம். இங்கே பாரு, நீ மட்டும் கார்த்திகை முத்தம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஈஸியாக கார்த்தி உன்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்னை தப்பாக நினைக்க போகிறாரு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஏய் இதுக்கு மேலே ஏதாவது பேசினான்னா அவ்வளோதான், உங்கள் 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆகிட்டில்ல, அப்புறம் என்னடி பூடி அப்படின்னு சொல்லி அனுப்ப தீபா அங்கேருந்து போயிட்டு கார்த்தியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் டக்குன்னு கார்த்தி 2-3 தடவை மிஸ் ஆகிடுறாரு. அப்போ நம்ம கார்த்தி திரும்பி பார்த்து என்ன தீபா வேணும் அப்படின்னு கேட்க தீபா வாட்டர் கேனை கை காமிக்க, அப்போ கார்த்தி வாட்டர் கேனை எடுத்து கையில் கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறமா 2வது ஐடியா என்னென்னா, ஷாக் அடித்த மாதிரி நடிக்கணும். கார்த்தி வந்து தீபாவுக்கு சிபிஆர் பண்ணணும், அதுதான் டெஸ்ட்டே. அப்போ நம்ம தீபா வந்துட்டு அயன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ ஷாக் அடித்த மாதிரி கீழே விழுகிறாங்க. கார்த்தி பதட்டமாக ஓடி போகிறாரு. அப்போ கார்த்தி லைட்டாக திரும்பி பார்க்க தீபா லைட்டாக கண்ணை முழிக்க, அப்போ கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அட்டி பாவி, இப்படி ஒரு பிளானை போட்டியா நீ அப்படின்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தீபாவோட முகத்தில் தெளித்து விட்டுட்டு, எந்திரிங்க தீபா, தண்ணி தெளித்து விட்டா கிளம்பணும் அப்படின்னு. அப்போ தீபா கிளம்பி பார்க்க கார்த்தி கேட்குறாரு, எதுக்கு இந்த நாடகம்லாம், என்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கா? இங்கே பாருங்கள், வேறு ஏதாவது ஒரு பிளானை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இதை பார்த்துட்டு தீபா டென்ஷன் ஆகி மீனாட்சிக்கிட்டையும் மைதிலிக்கிட்டையும் போயிட்டு, நல்ல பிளான் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட பிளானை கேட்டதுக்கு நானே ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா திட்டிக்கிட்டே போகிறாங்க.